வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பேரண்டல் ஆட்டிடியூட், அதாவது ஒரு ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்கள்கிட்ட ஒரு தாய் தகப்பனோட அணுகுமுறை எப்படி இருக்கணும், தாய் தகப்பனோட அணுகுமுறை பிள்ளைங்களுக்கு எப்படி ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கும் அப்படின்ற அடிப்படையில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஏன்னா பேரண்டல் ரோல் இருந்தது அது ஒரு சிறப்பாக செய்ய வேண்டிய ஒன்று. அதில் எப்போவுமே ஒரு லூப் ஹோல்ஸோ லக்குனாவோ இல்லாட்டி போனால் அதில் ஒரு சாரி உண்மை நான் திருத்திக்கிறேன் அப்படின்லாம் இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த ரோலை பக்காவாக செய்தால் தான் அந்த பிள்ளைங்களுக்கு அது அடுத்த ஜெனரேஷன், நம்மளோட ஆஃப்ஸ்ப்ரிங்காக இருந்தாலும் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டியது நம்மளோட பெரியவங்களோட கடமை. அது சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட பார்த்தோம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு. கடமைன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு கடமை இருக்குது. அதாவது பள்ளிக்கூடம் போகிற பசங்களுக்கு நிச்சயமாக நல்லா படிச்சுக்கணும், படிக்கிறது ஒண்டி தான் அவங்களுக்கு வேலை. தாய் தகப்பன்னா பிள்ளைங்க படிக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும், அதுதான் அவங்களோட கடமை அப்படின்னு சொல்லும்பொழுது இதையும் சேர்த்து, அதாவது அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறது வாழ்க்கையில் ரொம்ப சிரமம் இருக்காது. ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு நிறைய பெரியவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், நெகட்டிவ் எக்ஸ்போஜர் இருந்திருக்கலாம். ஆனால் அதுவே தான் நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் எல்லாமே பாசிட்டிவ், இது எல்லாமே சரியாக தான் நடக்கும், இந்த உலகத்தில் எல்லாமே சரியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி பாசிட்டிவாக சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்களை வளர்த்தா அவங்களாம் பெரியவங்கள ஆன பிறகு சில நெகட்டிவ்ஸை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஓ இது போலவும் இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு சாராரோடைய கருத்து. ஆனால் சிலவங்க என்ன பண்ணுவாங்க, உலகத்தில் இவ்வளோ கஷ்டமெல்லாம் இருக்குது, இவ்வளோ தவறு நடக்கிறது, இவ்வளோ சிறப்பான செய்திகள் நடக்கவே இல்லை, அதெல்லாம் சிறப்பான செய்திகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது, எல்லாமே தவறு தான், எங்கே நடக்கிறதும் தவறாக தான் நடக்கிறது அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டத்தில் குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. இந்த ரெண்டு கான்செப்டுமே அவங்கவுங்க இது ஏற்று எடுத்து சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய 2-3 குரூப் அதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டில், அவங்களோட ஆர்குமெண்ட் கெப்பாசிட்டியில் அவங்கவுங்க ஜெயிச்சிருவாங்க. அவங்க ஜெயிக்கிறத உறுதி பண்ணுறதுக்காக வேண்டி எந்த தே வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முயற்சிப்பாங்க. ஆனால் இது எப்படி பிள்ளைங்களை நம்ம தயார் பண்ணணும், இது இப்படி தானே டாக்டர், இப்படி செய்யலாமா டாக்டர், இல்லையா டாக்டர் இப்படி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்கவுங்க பொசிஷனை, அவங்கவுங்க ஹோல்டு இருக்கு இல்லையா, அவங்களோட ஸ்டாண்டு, அதுக்கு ஒரு முக்கியத்துவமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணி அதை அப்படி தான் செய்யணும்னு சொல்லி தருவாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நான் டாக்டரையும் அவங்களோட வழிக்கு சேர்த்து விட்டுப்பாங்க. இது இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஆனால் நம்ம எல்லாமே சரியாக தான் இருக்குது. அதாவது நம்மளோட அப்ரோச்சோட பாசிட்டிவ் அப்ரோச்னு ஒரு சில பகுதிகளுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். அந்த பாசிட்டிவ் அப்ரோச்ன்றது ஒரு டம்ளரில் ஒரு முக்கால் அளவுக்கு 60% தான் அதில் தண்ணி இருக்குது, குடிக்கிற தண்ணி. அது எப்படி சொல்லணும், அப்படி இருக்கு, முக்கால் டம்ளர் தான் தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ தண்ணியே இல்லை, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் தேங்க் காட் இதில் பாதி அளவுக்கு ரொம்பிக்கு இருக்குது, இது போருமே, இப்பொழுது அடுத்த 10 நிமிஷத்துக்கு இந்த தண்ணி வச்சு நம்மளோட தாகத்தை தணிச்சிக்க முடியும் அப்படின்னு. ஸோ வாட் எவர் வி ஆர் கெட்டிங், தேங்க் காட், நல்ல வேலைப்பா, இது நம்மளால் இப்போ பெரிய ஒசரத்துலேருந்து விழுறது சாதாரண சின்ன சாமானாக இருந்தது, நல்ல வேலை அந்த பெட்டியே அப்படியே மேலே சாஞ்சிருந்தா இப்போ நடக்கிற கதையே வேறு மாதிரி இருக்கும். வில் ஹாவ் டு ரஷ் அவர் செல்ஃப் டு ஹாஸ்பிட்டல், ஒரு எமர்ஜென்சிக்கு ஓட வேண்டி வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ எது நடக்கிறதோ, எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அதை நம்ம பாசிட்டிவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையோட வளர்த்துட்டோமான நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்குறதுக்கு வி ஆர் டூயிங் இட், அந்த நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை காட்டுறது. ஆனால் நம்ம வளர்ந்துட்டோமான நம்மளும் நம்ம பிள்ளைங்களை அது போலேயே வளர்க்க முடியும். தேங்க் காட் இது வரைக்கும் இவ்வளோ தூரம் போச்சே அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல போகிறோம், வீட்டில் தான் நடக்கும்பொழுது வேகமாக நடக்கிறோம். வீட்டுக்குள்ளே எதுக்கு வேகமாக நடக்கணும், நம்ம இதே நிதானமாக நடந்தால் போகிறோம் அப்படின்னா வேகமாக நடக்கும்பொழுது எங்கேயோ கையை ஒரு இடத்துல ஒரு டோர்லேயோ ஒரு டோரோட ஹேண்டில்லையோ இல்லாட்டி போனால் இன்னொரு பக்கத்தில் வச்சுருக்கிற ஒரு ஷெல்ஃபில் இருக்கிற ஒரு சாமான் மேலேயோ கை இடிச்சு வருது, லெஃப்ட் ஹேண்டோ ரைட் ஹேண்டோ, த வே இன் விச் ஹவ் வி ஆர் வாக்கிங், எந்த டைரக்ஷன் நடக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேகமாக இடிக்கிறதுன்னு வைங்க. அப்போ கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு வலிக்கும், அடடா சாரி அப்படின்னு சொல்லிக்கணும். இல்லை நம்மளே இடிச்சுக்கிட்டாலும் அப்படி தட்டி விட்டுக்கணும். இல்லை இன்னொருத்தருக்கு யாருக்கான நம்ம பண்ணுற வேலையினால இடிச்சுக்கிறதுனால வி ஷுட் சே சாரி, அதுக்கு அவங்களுக்கு நல்லா தொடச்சி விட்டு ஐஸ்லாம் வச்சு சரி பண்ணலாம். அப்போது என்ன நினச்சிக்கலாம், நம்ம தான் சரியாக கவனமாக நடக்கலை, யூ ஷுட் பி கேர்ஃபுல், எதுக்கு இப்படி கையை வீசிக்கிட்டு நடக்கிற, கட்டுப்பாடோடு வச்சுக்க வேண்டியதானே, கையை ஜோப்பியில் போட்டு நடக்கிறது தானே அப்படின்னு அம்மா நம்மளுக்கு சொல்லி தருவாங்க.
வாஸ்தவம் தான், ரொம்ப சரி, அம்மா சொல் பேச்ச கேட்கணும். ஆனால் தேங்க் காட் நல்ல வேளை ஒரு கையில் துளி போர் அடிச்சுது, கொஞ்சம் ஐஸ் வச்ச உடனே சரியாக போச்சு. இதுவே பெரிய டப்பால் அடிச்சிருந்தா இந்த இடமே உடஞ்சி போயிருக்கும். பரவாயில்ல, வி ஹவ் என்ன சேஃப் காட், வி கேன் சேஃப் காட் அவர் செல்ஃப் பை திஸ் ப்ரிகாஷன்ஸ் மெத்தடில் நம்மளை சமாளிச்சிக்க முடியும் அப்படின்னு. நல்ல வேளை இது மட்டும் போச்சே அப்படின்னு நினைக்கிறவங்களாம் உண்டு. இதே மாதிரி நிறைய நேரத்தில் நம்மளோட அஜாகிரதையினால கோளாறுல வர நிகழ்ச்சி அது. இது வந்து என்ன கதவு மேலேயோ இல்லை நம்ம கை மேலேயோ நம்ம நடக்கிற முறையிலையோ பிசகில்லை. இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் ஃபால்ட். அங்கே அப்படி இல்லை, இது வந்து அஜாகிரதையினோட கோளாறு. கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது போய் கேர்ஃபுல்லாக தாண்டி இருக்கும்பொழுது ஸோ இது என்ன ஆகுது, இது மாதிரி சின்ன சின்ன மைனராக எதிர்பாராத இடத்துல இடிக்கிறது, அடி வாங்குறது, அதெல்லாம் நடக்குது. ஸோ அது என்னாச்சு, இதை நம்ம சரியான பெர்ஸ்பெக்டிவில் எடுத்துக்கிறது. இதுக்கு ஒரு மைண்ட் செட், பாசிட்டிவ் மைண்ட் செட் வேணும். அதுபோல் இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டு பெரியவங்களுக்கு இருந்தால் அதை அப்படியே அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட் பிள்ளைங்களுக்கு வந்துச்சுன்னா அடுத்த ஜெனரேஷன் சிறப்பாக இருக்கும். எங்கேயும் குறைபாடுகள் இருக்கிறது சகஜம்தான். லோகோ பின்ன ருச்சிகி. ஒரு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு விதவிதமான யோசனைகள் இருக்கும். அந்த விதவிதமான யோசனைகளை எல்லாருமே அதை சீர்படுத்தணும், நிலைப்படுத்தணும், எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஏற்புடையது, அது மனித சுபாகம். ஆனால் அது எல்லாமே சரியாக தான் இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் இந்த சரியாக இருப்பதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மனப்பான்மையை நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம வளர்த்து கொடுத்துட்டா அது எது சரியில்லைனாலும் அவங்களுக்கு எது சரியோ அதை மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு மனம் வந்துவிடும். சரியானதை மட்டுமே பார்க்க தெரிஞ்சுட்டா நமக்கு போகிற அந்த பாதை இருக்க வாழ்க்கை என்கின்ற பயணத்தில் வரக்கூடிய என்ன வழிமுறைகள் வழிநடுக பயணம் செய்யணும் இல்லையா, அந்த நெடுவழியில் எல்லாமே நேர்மையாகவும் சரியாகவும் நேர்கோணத்தில் நடப்பதாகவும் தோணும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும், மனசில் ஒரு தன்னம்பிக்கை வளரும். பரவாயில்ல, இந்த ரோடு நல்லா இருக்கு, ரோடு வந்து சரியாக தான் இருக்குது. அப்புறம் ரோடில் போகக்கூடிய வரும்போது நிறையா என்ன கிடையாது, டேக்ஸ் எல்லாம் இல்லை, சஸ்தாவாக தான் இருக்குது. அப்போ வந்து சகஜமாக நம்மளால் போக முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ இதனால் அந்த தன்னம்பிக்கையை அடுத்த வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜில் போகும்போது அதை வளர்த்துக்கணும்னு சொன்னால் அதை நம்ம இப்போவே சிறு பிராயத்திலேயே அதை வளர்த்துக்கணும். முதல் விஷயம், அப்படி சிறு பிராயத்திலே வளர்க்கறதுக்கு பெரியவர்கள், வீட்டில் இருக்கிற பெரியவர்கள், தாய் தந்தை, தாத்தா பாட்டி, அத்தை மாமா அப்படின்னு யார் வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்க அதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும், சகாயம் பண்ணணும், துணை புரிய வேண்டும் அப்படின்னு. அப்படி அந்த சொல்லக்கூடிய அந்த சப்போர்ட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கே, தட் பூஸ்ட் த மொரேல் ஆஃப் த சில்ட்ரன். டெஃபினெட்லி 200% தட் வில் பூஸ்ட் த மொரேல். பரவாயில்லையே, இவங்கெல்லாம் அப்படி தான் வந்திருக்காங்க போல இருக்கு, நம்மளும் அப்படியே போகலாம் அப்படின்னு. அப்படி அவங்க நல்லா போச்சுன பிறகு சென்ற பதிவில் இதுக்கு ஒரு தொடர்புடைய செய்திகளை பேசும்போது சென்ற பதிவில் சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம். அதாவது தாய் தகப்பன் பிள்ளைங்கள்கிட்ட கொடுக்குற ஒரு குவாலிட்டி கான்வர்சேஷன் இருக்குல்ல, நம்மளோட சொந்த கருத்தை நம்ம பிள்ளைங்க மேலே திணிக்கிறதுக்கு அது கொண்டு யாருமே வேண்டாம், அவங்கவுங்க சொல்லிட்டு போவாங்க. ஆனால் எது சரியோ, எது சரியான பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணுமோ அதை சொல்லி கொடுக்குற ஒரு பழக்கத்தை வளர்த்துட்டா அந்த விஷயங்கள் என்ன இருக்கும், ரொம்ப சிறப்பாகவும் பசுமரத்து ஆணி போல பிள்ளைங்களோட மனசில் பதியும். அதுவே பின் நாட்களில் அவங்களுக்கு ஒரு பெரிய துணையாகவும் அமையும். அதனால பிள்ளைங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விதத்தில் பேச வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.